இந்திய அளவில் உடல் உறுப்பு தேவை இருப்போரின் எண்ணிக்கை அதிகளவில் இருந்தாலும் உறுப்பு தானம் செய்ய முன்வருவோர் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கிறது. எனினும் தமிழகத்தில் இந்த போக்கு சற்று மாற்றம் கண்டு உறுப்பு தானம் செய்வோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் சுமார் 1.5 லட்சம் பேர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக சிறுநீரக தேவையில் உள்ளனர். இவர்களில் 4500 பேருக்கு மட்டுமே சிறுநீரகம் கிடைக்கிறது. சிறுநீரகம் உட்பட பல்வேறு உறுப்புகளின் செயலிழப்பால் மாற்று உறுப்பு கிடைக்காமல் நாள் ஒன்றுக்கு 300 பேர் வரை உயிரிழக்கின்றனர். உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கைக்கு எதிர்மறையாக இருக்கிறது உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை. மூளைச்சாவு அடைபவர்களில் 3 முதல் 4% பேரின் உடல் உறுப்புகள் மட்டுமே தானமாக அளிக்கப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை உடல் உறுப்பு மாற்று பிரிவு கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிறகு உறுப்பு தானம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு உறுப்பு தானம் செய்தோரின் எண்ணிக்கை வெறும் 7ஆக இருந்தது. இந்த எண்ணிக்கை 2009ஆம் ஆண்டு 59ஆகவும் 2010ஆம் ஆண்டு 87ஆகவும் 2011ஆம் ஆண்டு 70ஆகவும் உயர்ந்தது. 2012இல் உறுப்பு தானம் செய்தவர்களின் எண்ணிக்கை 83ஆக இருந்தது. 2013ஆம் ஆண்டு 130ஆகவும் 2014ஆம் ஆண்டு 135ஆக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 155 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளனர். ஒரு மாதத்தில் 15 முதல் 20 பேர் உறுப்பு தானம் செய்ய முன்வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் சிறுநீரகம் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை 5686ஆகவும் கல்லீரல் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை 409ஆகவும் இதயம் தேவைப்படுவோரின் எண்ணிக்கை 94ஆகவும் உள்ளது.